பாராளுமன்ற உறுப்பினர்களான முஷாரப் முதுநபீன் மற்றும் இஷாக் ரஹ்மான் ஆகியோர் கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்தனர். நடைபெறப்போகின்ற 2024 ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவை வழங்குவதென திகாமடுல்லை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக நான் தீர்மானித்துள்ளேன். ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் எப்படி இருந்தன என்றால், அன்று இருக்கின்ற சூழலிலே இந்த பொறுப்பை, இந்த பிரைம் மினிஸ்டர் என்கிற பொறுப்பை எடுத்தால் நாமும் கெட்ட பேர் வாங்க நேரிடும், இருக்கின்ற அரசியல் செல்வாக்கை நாம் சரித்துவிடக் கூடாது என்பதிலே எல்லாரும் மிக தெளிவாக இருந்தார். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பொறுப்பெடுத்து இன்று எல்லோருக்குள்ளும் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டி போடலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது என்றால், இன்று பொருளாதாரத்தை ஒரு சீரான நிலைக்கு ஜனாதிபதி கொண்டு வந்தார். எனவே நிரூபித்திருக்கின்ற ஒருவர் செல்கின்ற அதே வழியிலே சென்று இந்த நாட்டை நாங்கள் மீண்டும் மீட்டெடுப்பதா, அல்லது புதிதாக இவருக்கேனும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து மீண்டும் ஒரு பரீட்சையை நாங்கள் இந்த நாட்டு மக்கள் சேர்ந்து இந்த நாட்டிலே வைப்பதா என்பதுதான் இங்கே இருக்கின்ற கேள்வி. புதிதாக இன்னும் ஒருவருக்கு நாங்கள் ஒரு டெஸ்டிங் செய்து பார்ப்பதற்கு, பரீட்சித்து பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்ற முடிவு என்பது மிக பாரதூரமான ஒன்றாக மாறிவிடும் என்பதுதான் நிச்சயமான ஒரு உண்மை. நான் சொல்லுகிறேன் என்ன தெரியுமா, 150க்கு மேற்பட்ட முஸ்லிமான வீதமான மக்கள் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பாங்க. சரிப்பா, உத்தரவு நினைக்கிற வேண்டப்பெல்லாம் முழு நாட்டில் உள்ள மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. ₹1 சலுகை பெறலை. ஆனால் ஒன்று, அன்றாடப்புறம் அபிவிருத்திக்காக பல கோடி ரூபாக்கள் நிதி தந்திருக்காரு. பல கோடி. அது மக்களின் அபிவிருத்திக்காக. எனக்கு தெரியல, மக்களின் அபிவிருத்திக்காக நிதி தந்திருக்காரு.